விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் லோகேஸ்வரி, கள்ளக்குறிச்சியில் நாகம்மாள், சங்கராபுரத்தில் ரமேஷ், விழுப்புரத்தில் அபிநயா, புன்னிவளவன், திண்டிவனத்தில் பேச்சுமுத்து, மயிலத்தில் விஜய் விக்ரமன் மற்றும் செஞ்சியில் கிருஷ்ணன் போட்டியிட உள்ளதாக சீமான் அறிவித்தார். ஒவ்வொரு சாதியினருக்கும் அவர்களை எண்ணிக்கை ஏற்ப பகிர்ந்து கொடுப்பதுதான் சமூக நீதி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும், பஞ்சம நிலம் மீட்பு மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றமும் என்ற தலைப்பில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். இப்ப வன்னியருக்கு எங்க ஐயா 20 விழுக்காடு கேட்டார்கள். இப்ப 15 விழுக்காடு கேட்டு போராடுகிறார்கள். 10.5 வேண்டாம், எண்ணீரு. இதை நான் சொல்லல, எங்க ஐயாவே சொல்றாரு. எண்ணீரு என்ன நாய்? வன்னியர் 2 கோடியா எவ்வளவு வருது? 15 வருதா கொடுத்து. ஐயா நீங்க சொல்ற அளவுக்கு இல்லைங்க, 8 விழுக்காடு தான் வருது என்றால் 8 விழுக்காட்டை கோடி எதிர்க்காமல் ஏற்போம். இதுதான் எங்க கோட்பாடு, நிலைப்பாடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு. இதுதான் நியாயமான சமூக நீதி. இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற வாதம், தர்க்கம்.